In the video, நாம பார்க்க போறது Paleobotany in origin and evolution of life. Paleobotany. Paleobotany is derived from the Greek word paleo means old and botany means study of plants. So Paleobotany. Paleoனா என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா old பழையது ரொம்ப பழமையானது. Botany-னா study of plants. So செடிங்களை பத்தி படிக்கிறது. It is a branch of paleontology that deals with the recovery and identification of plant remains of the geological past. அதாவது ரொம்ப பழமையானது. இப்போ இந்த present இதை வச்சு பார்த்தா பழைய ancient times, அதாவது ரொம்ப பழமையான காலத்துல வந்து என்னென்ன plants இருந்திருக்கு, அது எப்படி இருந்திருக்கு, அதை ரெக்கவரி பண்ணி, அதாவது அதை எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி அதை படிக்கிறது தான் இந்த Paleobotany. ஸோ செடிங்களை பழைய, அதாவது நிறைய ஈராஸ் எல்லாம் படிப்போம் நம்ம. Paleozoic, Proterozoic, that is Cenozoic, அந்த மாதிரி ஈராஸ் எவல்யூஷனை பற்றி படிக்கும்போது பிளான்ஸ் வந்து ஒவ்வொரு ஈரால என்னென்ன பிளான்ஸ் இருந்தது, ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தொல்பொருள் ஆராய்ச்சி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இப்போது கீழடியில் பார்த்திங்கன்னா நிறைய இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது பழங்காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி பிளான்ஸ்லையும் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பேலண்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் Paleobotany ஒரு தனி பிரான்ச்சாக இருக்குது. எ பிளான்ட் ஃபாசில் இஸ் எனி ப்ரிசர்வ்டு பார்ட் ஆஃப் அ பிளான்ட் தட் ஹேஸ் டைட் லாங் பேக். ஸோ இந்த பிளான்ட் ஃபாசில்னா ஒரு பிளான்ட் வந்து அதாவது ஏதாச்சும் ஒரு பிளான்ட்டோட பார்ட்டை, அது வந்து ஃப்ரூட்டாக இருக்கலாம், லீஃபாக இருக்கலாம், ஏதோ ஒரு பார்ட்டை வந்து அது ஃபாசிலாக மாறி இருக்கும். அதாவது இறந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து அது அப்படியே ஃபாசிலைஸ்ட் ஆயிருக்கும், ஃபாசில் பிளான்ட்டாக மாறி இருக்கும். ஃபாசில்ஸ் மேபி a prehistoric impression that may be 100 to millions of years old. ஸோ அது ஒரு இம்ப்ரெஷனாக அப்படியே இப்போ கல்லில், அதாவது பாறையில் பதிஞ்சிட்டு இருக்கும். இம்ப்ரெஷன் மாதிரி அந்த ஃபாசில் பிளான்ட்டோ லீஃபோ ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த பிளான்ஸ் இல்லை த என்டையர். நீங்கள் டைனோசர்லாம் பார்த்துருக்கலாம். அந்த டைனோசர் வந்து ஒரு ஃபாசிலைஸ்டு ஃபார்ம், அதோட எலும்பு கிடச்சிது, பல்லு கிடச்சிதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் இந்த இடத்துல வந்து அந்த டைனோசர் வாழ்ந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பிளான்ஸும் அதோட இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், இல்லை பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பழமையானதாகவும் இருந்திருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட் ஃபாசில்ஸ் ஆர் disarticulated parts of the plants. ஸோ பிளான்ட்டோட பார்ட்ஸ் ஃபாசில்ஸாக இருக்கு இல்லையா, அது தனித்தனியாக தான். டிஸ்ஆர்டிகுலேட்னா சிதைந்து, பார்ட்டா, லீஃபு தனியாக, ஃப்ரூட்டு தனியாக, ஸ்டெம்மு தனியாக, அதோட அந்த முட்டு அது தனியாக, வேர் தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக சிதைந்து இருக்கு. அப்படி தான் நம்மளுக்கு பிளான்ஸ் பார்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இட் இஸ் ரேர் டு ஃபைண்ட் த பிளான்ஸ் டு பி ப்ரிசர்வ்ட் ஆஸ் ஹோல். இந்த ஃபாசிலைஸ்டு ஃபார்மில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணுறது, அதாவது தனித்தனியாக தான் கிடைக்குதே தவிர ஒரு ஹோல் பிளான்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கல ஃபாசில் ஃபார்ம்ஸில். இப்போ ஊட்டியில் எடுத்துக்கோங்க. ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து கல்லான மரம், அது ஒரு ஃபாசில் பிளான்ட். அது பல்லாயிரக்கணக்கு வருஷங்களுக்கு முன்னாடியே இருக்குது. நீங்கள் ஊட்டிக்கு போனால் பாருங்கள் அந்த இதுவை. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். They throw light on phylogeny and evolution of plants. ஸோ இவங்க வந்து phylogeny, அதாவது எப்படி எவல்யூஷனா, எப்படி இந்த உலகம் ஃபார்ம் ஆச்சு, ஓகே, உயிரினம் இந்த உலகத்தில் ஃபார்ம் ஆச்சு, அதுதான் வந்து எவல்யூஷன். அப்புறம் ஃபைலோஜெனினா இதில் இருந்து தான் இது வந்திருக்கு. நம்ம மனுஷங்க வந்து மனித குரங்குலேருந்து வந்திருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த சிங்கிள் செல் வந்து மல்டி செல்லார் மாறி இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குது இந்த ஃபாசில்ஸ். Fossil plants give a historical approach to the plant kingdom. ஸோ பிளான்ட் கிங்டத்தோட ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சாக இந்த ஃபாசில் பிளான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் இது வந்திருக்கு. இப்போ இருக்கிற மாடர்ன் ஆஞ்சியோஸ்பர்மிக் பிளான்ஸுக்கு முன்னாடி ஜிம்னோஸ்பர்ம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஜிம்னோஸ்பர்ம்ஸ்லேயே நிறைய இருக்குது. அந்த சைக்கஸ், கோனிஃபெரஸ், அந்த பைன் ட்ரீ அதெல்லாம் தான் இருக்குது. ஜிங்கோ பைலோபா வந்து லிவிங் ஃபாசிலாக இருக்குது. நெக்ஸ்ட், த ஃபாசில்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ ஃபாசில்ஸை வச்சு நம்ம கிளாஸிஃபிகேஷனும் பண்ணிட்டு இருக்கோம், பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணிட்டும் இருக்கோம். Fossil plants can be used in the field of descriptive and comparative anatomy. ஸோ இந்த ஃபாசில் பிளான்ட்டோட அனாட்டமியை வச்சு நாம் இப்போ இருக்கிற அனாட்டமி, அதாவது அனாட்டமினா உள்ளமைப்பு, செல்லோட பிளான்ட்டோட உள்ளமைப்பை படிக்கிறதுக்கு கம்பேரிட்டிவ், அதாவது கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கும்
டிஸ்கிரிப்ஷன் அதாவது விளக்கமாக படிக்கிறதுக்கும் இந்த ஃபாசில் பிளான்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் காஸ்பர் மரியா வான் ஸ்டர்ன்பர்க். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் பாலியோபாட்னி. 1761 to 1838 was born in Europe. ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பாலியோபாட்னி 1 மார்க்ல கேட்கலாம். அண்ட் இவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ன் அதாவது பர்த் பிளேஸ் வந்து யூரோப்பில். He established the Bohem National Museum in Prague and is deemed to be the founder of the modern paleobotany. ஸோ இவர் தான் வந்து அந்த பொஹம் நேஷ்னல் மியூசியம் இன் பிரக்யூவில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அதாவது ஆரம்பிச்சிருக்காரு. அதை வந்து டீம்டாக வச்சு அதுக்கு ஃபவுண்டரும் இவர் தான். அதாவது மாடர்ன் இப்போ இருக்கிற பாலியோபாட்னி மாடர்ன் பாலியோபாட்னிக்கு ஃபவுண்டர் அவர் தான் அதை தோற்றுவிச்சார், அதனால அவரை ஃபவுண்டர்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பீர்பால் சஹானி. இவர் வந்து நம்ம இந்தியன் பாலியோபொட்டானிஸ்ட், அதனால இவர் இந்தியன் அதாவது ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாலியோபாட்னி. இவர் வந்து வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 1891 to 1949. He presented his research on 2 different areas of paleobotany. ஸோ இவர் 2 டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் அவரோட ரிசர்ச்சை பாலியோபாட்னியில் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து த anatomy and morphological of Paleozoic ferns. பாலியோசோயிக் ஈரால ஃபர்ன்ஸ்னா டெரிடோஃபிட்டிக் பிளான்ஸ், அதாவது செலாஜினெல்லா, நெஃப்ராலெபிஸ் இந்த மாதிரி பிளான்ஸை பற்றி அதோட அனாட்டமி அதாவது உள்ளமைப்பும், மார்பாலஜினா வெளிப்புற தோற்றத்தையும் பற்றி அவர் வந்து கொடுத்துருக்காரு. இன்னொன்று வந்து த ஃபாசில் பிளான்ஸ் ஆஃப் த இந்தியன் கோண்ட்வானா ஃபார்மேஷன். ஸோ அந்த கோண்ட்வானா அந்த ஃபார்மேஷன் இந்தியாவில் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் அவங்க ஃபாசிலைஸ்டாக இருக்குது, அது என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அதை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் இவரை வந்து பீர்பால் சஹானியை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் பாலியோபாட்னின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபாசிலைசேஷன். த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில்ஸ் இன் த ராக்ஸ் இஸ் கால்ட் ஃபாசிலைசேஷன். இப்போது அதாவது ராக்ஸில் மோஸ்ட்லி ராக்ஸில் தான் இந்த ஃபாசில் அதாவது உயிரோட இறந்துட்டு இருப்பாங்க, அது அப்படியே பதிஞ்சிட்டு இருக்கும், அதில் சிலிக்கா டெபாசிஷன் அதெல்லாம் ஆகிட்டு ஃபாசிலைஸ்டு ஃபார்மாக மாறிடும். ஸோ அது ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில்ஸ் இன் த ராக்ஸ். ஸோ ஃபாசில்ஸ் வந்து ராக்ல ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது? ஃபாசிலைசேஷன். காமன் மெத்தட்ஸ் இன் ஃபாசிலைசேஷன் இன்க்ளூட்ஸ் petrifaction, molds and cast, carbonization, preservation, compression and infiltration. First petrifaction. Petrifaction na என்னன்னு பார்த்தீங்கன்னா minerals like silica slowly penetrate in and replace the original organic tissue and forms a rock-like fossil. இப்போ ஒருத்தர் இறந்துடுறார். இறந்த பிறகு இந்த சிலிக்கா மாதிரி இருக்கிற மினரல்ஸ் வந்து ஸ்லோவாக அந்த பாடி ஆர்கானிசத்துக்குள்ளே போயிட்டு அந்த ஆர்கானிசத்தில் இருக்கிற அந்த டிஷ்யூஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதில் சிலிக்கா டெபாசிட் ஆன உடனே அது எப்படி ஆகும்? கல் மாதிரி மாறிடும், அது ராக் மாதிரி இருக்கும். இதுதான் அந்த பெட்ரிஃபேக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் மெத்தட் ஆஃப் fossilization can be preserved hard and soft parts. ஸோ இந்த மெத்தடை வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ் ரெண்டுத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணலாம். மோஸ்ட் போன்ஸ் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் ஆர் பெட்ரிஃபைடு. ஸோ போன் அண்ட் வுட் வந்து பெட்ரிஃபைடு. இந்த கல்லால் ஆன மரமும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பெட்ரிஃபேக்ஷன் ஆகிட்டு கல் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு மோல்ட் அண்ட் கேஸ்ட். மோல்டுன்னா என்ன? அச்சு. கேஸ்ட்னா என்ன? வரப்பு. A replica of a plant or animal is preserved in sedimented rocks. ஸோ செடிமெண்டட் ராக்ல அப்படியே அச்சு மாதிரி அந்த இடத்துல இருந்து அந்த அச்சு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். When the organism get buried in sediment, it is dissolved by underground water, leaving a hollow depression like a mold. அதாவது இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆர்கானிசம் வந்து நம்ம அதாவது பரி பண்ணுறோம், புதைக்கிறோம். புதைக்கும் போது அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர்லாம் சேர்ந்து அது வந்து ஒரு ஹாலோ டிப்ரெஷன், அதாவது இந்த மாதிரி அச்சு மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஹாலோ டிப்ரெஷனை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம மோல்டுன்னு சொல்கிறோம். இட் ஷோஸ் த ஒரிஜினல் ஷேப் பட் டஸ் நாட் ரிவீல் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து
ஒரிஜினல் ஷேப்பை கொடுக்குதே தவிர வெளிப்புற தோற்றத்தில் ஒரிஜினல் ஷேப்பாக இருக்குது. ஆனால் உள்ளமைப்பை வச்சு பார்த்தோம், அதாவது இன்டர்னல் என்னது உள்ளமைப்பு, அதை வச்சு பார்க்கும்போது அந்த இன்டர்னல் இருக்கிற ஆர்கன்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்காது, வெறும் வெளிப்புற தோற்றம் தெரியுது. The minerals or the sediments fill the hollow depression and forms the cast. இப்போ இந்த hollow depression உள்ள வந்து ஹாலோவா இருக்கு இல்லையா, அதுக்குள்ளதான் மினரல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து அந்த டிப்ரெஷன் அந்த அந்த அச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரப்பை ஃபார்ம் பண்ணுது, அதை கேஸ்ட்டை நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், ப்ரிசர்வேஷன். ஒரிஜினல் ரிமைன்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்ட் இன் ஐஸ் ஆர் ஆம்பர். ஆம்பர்னா அரக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதுதான். ஸோ இதில் பாருங்கள், இது ஐஸ்லேயும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். ஆம்பர் அரக்கு மாதிரி, அரக்கு அது ஒரு ட்ரீயோட சாப், அதாவது ஒரு ஜிம்னோஸ்பம் ட்ரீல இருந்து ஃபார்ம் ஆகிறது தான் அந்த சாப், அந்த ஜூஸ், அதுதான் நம்ம அரக்கா நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி இதில் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். They protect the organism from decay. The அரக்கு வந்து அந்த ஆர்கானிசம் டீகே ஆகாமல் பார்த்துக்குது. The entire plant or animal is preserved. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு பூச்சியை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். Compression. When an organism dies, the hard parts of their body settle at the bottom of the seabed and are covered by sediment. இது வந்து இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து வாட்டர் பாடிஸில் இறந்துருது, சீபெட்டில் போய் அப்படியே கீழே போயிட்டு தங்கிடுது. ஸோ அப்போ அதுக்கு பதிலாக அந்த செடிமெண்டட் பார்ட்டிக்கல் வந்து அந்த ஹார்ட் பார்ட்ஸ் ஓட சேருது. The process of sedimentation goes on continuously and fossils are formed. அந்த கண்டினியூஸாக அந்த இறந்து போன பார்ட்டிகல்ஸ் அந்த பாடியில் போயிட்டு அக்குமுலேட் ஆக அதாவது சேர அது வந்து ஃபாசிலாக மாறுது. ஸோ இப்போ இதை பாருங்கள், இது வந்து கம்ப்ரெஷன். அப்படியே இந்த பதிஞ்சிட்டு அது அப்படியே அதை மாற ஹார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். The precipitation of minerals takes place which later on infiltrate the cell wall. இப்போ precipitation-னா இப்போ நம்ம டெய்லி பனி பார்த்துருப்பீங்க, டிசம்பர் மாதம் ஜான்வரி மாதம்லாம் அப்படி மிஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு மாதிரி தெரியவே தெரியாது. நம்ம நடந்து போயின்னு இருப்போம், அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையும் தான் நம்மளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஒரு பனி மூட்டை மாதிரி ஃபார்ம் ஆகுறது, அந்த மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பனி மூட்டை, ஒரு precipitate மாதிரி ஃபார்ம் பண்ணி அது வந்து செல்வால்குள்ளே போக முடியாமல், இன்ஃபில்ட்ரேட் ஆக முடியாமல் இருக்கும். The process is brought about by several mineral elements such as silica, calcium carbonate and magnesium carbonate. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து யாரால நடக்குதுன்னா சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட்டால தான் அந்த precipitate மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணும்போது அது செல்வால்குள்ளே போக முடியாமல் இருக்குது. ஸோ hence the hard parts are dissolved and replaced by these minerals. ஸோ அப்போ அந்த ஹார்ட் பார்ட்டாக இருக்கு இல்லையா நம்ம பாடி, அதாவது நம்ம எந்த ஒரு ஆர்கானிசம் ஃபாசில் ஆகுதோ அந்த பார்ட்ஸ் வந்து ஹார்டாக இருக்கிறதெல்லாம் டிசால்வ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக இந்த மினரல்ஸ் வந்து அதில் டெபாசிட் ஆகிடும். லிவிங் ஃபாசில், இதுதான் ஜிங்கோ பைலோபா ட்ரீ. லிவிங் ஃபாசில், these are living organisms that are similar in appearance to their fossilized distant ancestors and usually have no extinct close futures. Example, ginkgo biloba. ஸோ லிவிங் ஃபாசில்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லிவிங்காக இருக்குது, ஆனால் அவங்களோட ஃபாசிலைஸ்டு டிஸ்டன்ட், அதாவது ரொம்ப தூரத்தில் ஃபாசிலைசேஷன் ஆயின்னு இருக்கிற மூதாதையர்கள், ஆன்சிஸ்டர்ஸ்னால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஸோ அவங்கள மாதிரியே இவங்களும் இருப்பாங்க, ஆனால் லிவிங்கில் இருக்காங்க. ஆனால் நோ எக்ஸ்டிங்க்ட் க்ளோஸ் ஃபியூச்சர்ஸ், அதாவது அழிஞ்சிருவாங்கன்றது மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு இல்லை. ஸோ ஜிங்கோ பைலோபா பிளான்ட் அது இருக்குது அந்த 3 பிளேசஸில் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. டிட்டர்மினேஷன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். ஸோ ஃபாசிலோட ஏஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம். த ஏஜ் ஆஃப் ஃபாசில் இஸ் டிட்டர்மைன்ட் பை ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் இட். ஸோ ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம ஃபாசிலோட ஏஜை கண்டுபிடிச்சிடலாம். தே மே பி கார்பன், யுரேனியம், லெட் ஆர் பொட்டாசியம். ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கார்பன், யுரேனியம், லெட் ஆர் பொட்டாசியமை யூஸ் பண்ணலாம். It is used in the Paleobotany and anthropology
for determining the age of human fossils and manuscripts. ஸோ இந்த பேலியோபாட்னிலையும் இந்த அதாவது ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை வச்சு ஏஜை கண்டுபிடிக்கிறோம். ஆந்த்ரோபாலஜினா இந்த ஹியூமன் ஃபாசில்ஸ், இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மண்டவோடு பெரிய மண்டவோடு கிடச்சதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எந்த வருஷத்தோட சேர்ந்தது, எப்போ பழமையானது, அதெல்லாம். அதே மாதிரி அந்த மேன்யூஸ்கிரிப்ட்ஸ் அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரேடியோ கார்பன் டேட்டிங் தான் பெஸ்ட்டு இதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ரேடியோ ஆக்டிவ் கார்பன் டேட்டிங் C14 மெத்தட். This method was discovered by W.F. Libby 1956. ஸோ இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தடை வந்து லிப்பி in 1956. ஸோ கார்பன் கன்சப்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் stops after death, and since then only the decaying process of C14 occurs continuously. ஸோ இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து கார்பனை யூசேஜ் பண்ணுறது வந்து இறந்த பிறகு விட்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கார்பன் C14 வந்து டீகே பண்ணுறதுக்கு மட்டும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. The time passed since the death of a plant or animal can be accumulated by measuring the amount of C14 present in their body. ஸோ அந்த டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கு. டெத்துலேருந்து ஒரு பிளான்ட் அனிமல் இறந்த அந்த டைம்லேருந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. எப்போ இறந்தாங்களோ அதை வச்சு கேல்குலேட் பண்ணி அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் 14 வந்து இப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்ம அந்த பாடியில், இறந்து போன அந்த பாடியில், அதை வச்சு கணக்கிடுவாங்க ஏஜை. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டைம் 1 எ லேயர் ஆஃப் இப்போ டெட்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து a layer of sediment is deposited into the lake horizontal. ஸோ அந்த லேக்கில் ஒரு லேயர் மட்டும் டெபாசிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் later in time a second layer is deposited on the top of the, இப்போ ஃபர்ஸ்ட் லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் டெபாசிட் ஆயிருக்கு. அந்த தேர்ட் ஒன் ஈவன் லேட்டர் இன் டைம், ரொம்ப அதுக்கப்புறம் அந்த செகண்ட் டெபாசிஷனுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு லேயர் வந்து டெபாசிட் ஆயிருக்கு. டாப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ்க்கு மேலே மூணாவது ஒரு லேயர். அந்த கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க, கலர் வேரியேஷன். அண்ட் எ லேயர் கிராஸ் கட்ஸ் த ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ் மேக்கிங் இட் த யங்கஸ்ட் லேயர். இப்போ இங்கே ஒரு லேயர், அதாவது இங்கே ஒரு லேயர் வந்திருக்கு இல்லையா, அந்த ரெட் கலர், அது கிராஸ் கட் பண்ணுது. இந்த 3 லேயருக்கும் கிராஸ் கட் பண்ணுது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அதுதான் யங்கஸ்ட் லேயராகவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த மாதிரி தான் கார்பன் டேட்டிங் ஒரு இறந்து போன பொருள் இங்கே வந்து அந்த லேக்கில் ஃபாசிலைசேஷன் ஆயிருக்கு. லேக்கே ஃபாசிலைஸ்ட், அந்த இருக்கிற அந்த உயிரினம் ஃபாசிலைஸ் ஆகிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்கானிசத்துலேயும் அந்த டெத் ஆன பிறகு கார்பன் யூஸ் பண்ணதுனால அந்த கார்பன் 14 வந்து டிகே ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த அக்குமுலேட் ஆகிற எவ்வளோ கார்பன் வந்து இப்போ வரையும் இருக்குது, கார்பன் 14 இருக்குது, அக்குமுலேட் ஆகிட்டுருக்கு. அதை வச்சு நம்ம அதோட ஏஜை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட், வாட் இஸ் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல்? Geological time scale is a system of chronological dating that relates the geological rock strata to time and is used by the geologists, paleontologists and other earth scientists to describe the timing and relationship of the events that have occurred during the earth history. So geological time scale na earth-ஓட history பத்தி படிக்கிறது. எப்படி வந்த, அதாவது எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தது, ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஈராஸ், பீரியட்ஸ், எப்போக்ஸ், அந்த மாதிரி ஒரு குரோனாலஜிக்கல், அதாவது இதுக்கப்புறம் இப்போ குரோனாலஜி பார்த்திங்கன்னா 19th செஞ்சுரிக்கு அப்புறம் 20th செஞ்சுரி, 20th அப்புறம் 21st, இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் போகுது இல்லையா, அதுதான் நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர். அதே மாதிரி நம்ம படிக்கிறது ஜியாலஜிக்கல்னா எர்த்தோட ஹிஸ்ட்ரியா, எர்த்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதில் என்னென்ன உயிரினம் வந்திருக்கு. அண்ட் இந்த ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி, அதாவது ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, யாரெல்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜியாலஜிஸ்ட், பேலண்டாலஜிஸ்ட், அப்புறம் எர்த் சயின்டிஸ்ட்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா இந்த எர்த்தோட இந்த டைமிங், ரிலேஷன்ஷிப், ஈவெண்ட்ஸ், இந்த எர்த்தில் என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு திருவாக்கரை ஃபாசில் வுட் பார்க், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, நம்ம ஊரில் இருக்குது திருவாக்கரை. 2 million years ago, tree trunks that got buried along the river in course of time. The organic matter was replaced by silica and
silica and was fossilized. They retained their color, shape and texture and was converted into solid rocks. The annular rings, the texture, colors of the layers, knots and every properties of the plants are still visible. So திருவாக்கரை ஃபாசல் வுட் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அந்த பார்க் இருக்குது. ஸோ அங்கே என்னென்னா அந்த ரிவர் பக்கத்தில் இருந்த அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து பரீட் ஆயிடுச்சு. அதாவது 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே வந்து ஏதோ டிசாஸ்டர் ஏதோ நடந்து அந்த ரிவரோட சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, அதை புதஞ்சிடுச்சு, அப்படியே புதஞ்சி போயிடுச்சு ஏதோ ஒரு டிசாஸ்டர்னால. ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டருக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து சிலிக்கா நிறைய சேர்ந்துடுச்சு. ஸோ சிலிக்கா சேர்ந்தாவே என்னவா மாறிடும், ஃபாசிலாக மாறிடும். ஸோ அப்படி ஃபாசிலாக மாறினாலும் அதோட கலர், ஷேப், டெக்ஸ்சர் இதெல்லாம் வந்து ஒரு சாலிட் ராக் மாதிரி மாறிடுச்சு. அதாவது நல்ல பாறை மாதிரி மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்ல இருக்க அந்த ட்ரீல இருக்கிற ஆனுலார் ரிங்ஸ், அதாவது அவங்களோட ட்ரீயோட ஏஜை பார்க்கறதுக்கு ஆனுலார் ரிங்ஸ் இருக்கு, அது அந்த டெக்ஸ்சர், கலர், லேயர்ஸ், நோடு இதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு. பிளான்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போ கூட அப்படியே விசிபிளாக அப்படியே இருக்கு. யாராச்சும் நீங்கள் விழுப்புரம் போனீங்கன்னா இந்த திருவாக்கரைக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க ஃபாசில் வுட் பார்க்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.